அரோரா, திவாகர், கலையரசன் 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கலையரசன் சொல்லிட்டு இருக்காரு, நான் வீப் போட்டு பேசினேன்ட்டு என்னை நாமினேஷன் பண்ணீங்க அப்படின்ட்டு அரோராட்ட சொல்றாங்க. உடனே அரோரா என்ன சொல்றாங்கன்னா, நான் மட்டும் சொன்னதுக்காக உங்களை வெளியில அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க, நீங்க பீப் போட்டு அதிகமாக பேசினால தான் உங்களை வெளியில் அனுப்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்றாங்க. அதுக்கு கலையரசன் என்ன சொல்றாருன்னா, நான் பொதுவாகவே பேட் வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே திவாகரும் சொல்றாரு, ஆமா நீ பேச மாட்டில்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கலையரசன் அரோரா கிட்ட கேட்குறாங்க, நீ அந்த பணப்பெட்டியை எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தில்ல, அப்படின்னா நீ எடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. நீ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பயமூர்த்தி தான் நீ வினோத்தை எடுக்க வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கலையரசன் சொல்கிறாங்க. அப்படி சொன்னோடனே அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வினோத் எடுப்பாங்கன்னே தெரியாது, அவர் தான் டைட்டில் வின்னர்னு தெரியும் எனக்கு, ஆனால் எப்படி அவர் டக்குன்னு எடுத்தாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் எடுக்கலாம்னு நினச்சேன் அந்த 18 லட்சத்தை, எனக்கு அல்வா கொடுத்துட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போ என்கிட்ட மக்கள் தப்பாக நினைக்கிறது பெருசா இல்லை 18 லட்சம் பெருசான்னு கேட்டால், எனக்கு மக்கள் தப்பாக நினைக்கிறத பற்றி கூட கவலை இல்லை, அந்த 18 லட்சம் தான் பெருசு, சரி போயிடுச்சு, ஆனால் விஜய் சேதுபதி சார் நீ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு அரோரா சொல்கிறாங்க. அதுக்கு உடனே கலையரசன் சொல்கிறாரு, நான் நாள் பூரா சலங்கை கட்டிட்டு ஆனாலும் எனக்கு 5000 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அரோரா சொல்கிறாங்க, அப்படி இல்லை, நான் பிக் பாஸ் வரத்துக்கு முன்னாடி நான் படிக்க போகலான்னு தான் இருந்தேன், அதுக்கப்புறம் பிக் பாஸ் வாய்ப்பு கிடச்சிருச்சு, எனக்கு என்னென்னா எனக்கு ஃபேமிலி இல்லாதனால ஒரு ஹஸ்பண்ட் வேணும், 3 குழந்தைகள் வேணும், என்னை நல்லா பார்த்துக்கிற மாதிரி அவர் என்னை நல்லா பார்த்துக்கணும், நான் வேலைக்கு போகணும், இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிற மாதிரி நான் ஒரு ஹஸ்பண்டை தேடி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் கல்யாணம் ஸ்டாப் ஆகிடுச்சு, எனக்கு இனிமேல் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு அரோரா சொல்கிறாங்க. எனக்கு திவ்யாவோ அல்லது சபரியோ டைட்டில் வின் பண்ணால் எனக்கு சந்தோஷம்தான், விக்ரமுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது பிரச்சனை இல்லை, ஆனால் சபரி வின் பண்ணால் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்கிறாங்க. உடனே திவாகர் என்ன சொல்கிறேன்னா, சபரி தான் வின் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன், ஆனால் வெளியில் என்ன நிலவரம் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறேன். உடனே கலையரசன் இப்படி தலையாற்றாரு, அப்போ சபரி வின் இல்லையா அப்படின்னு திவாகர் கேட்குறாங்க. அரோரா பார்த்துட்டு இருக்காங்க. யார் ஜெயிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.